இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். வெளிச்சத்திலே நடப்பும் வாருங்கள் என்ற தொடரின் வழியாக ஒரு புதிய சத்தியத்திற்குள் நாம் கடந்து போகிறோம். அழிய போகின்ற இந்த உலகிற்கு ஓர் அன்பின் அழைப்பு என்ற தலைப்பின் கீழாக 3 தேவ தூதர்களின் செய்தியை நாம் கேட்க இருக்கின்றோம். தொடர்ந்து ஜெபத்தோடு இந்த தொடர் ஒருவேளை நீண்ட நாட்களாக கூட கடந்து போகலாம். ஜெபத்தோடு நீங்கள் கேட்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, 3 தூதர்களின் செய்தி என்றால் என்ன? வெளிப்படுத்துதல் விசேஷ புத்தகத்தின் இதயம் போன்று விளங்கும் 14வது அதிகாரத்தில் இந்த செய்தி காணப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷமா? அது புரியாத புத்தகமாயிற்றே, அது முத்திரை போடப்பட்ட புத்தகமாயிற்றே, அதை நம்மால் விளங்கி கொள்ள முடியாதே என பலர் நினைக்கின்றனர். ஆயினும் அந்த புத்தகத்தின் பெயரே வெளிப்பாடு என்றுள்ளது. அதாவது மறைக்கப்படவில்லை, திறந்து வைக்கப்பட்ட ஒரு புத்தகம் என்று அதற்கு அர்த்தம். வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் அடங்கியுள்ள எல்லா முக்கியமான செய்திகளும் 3 தேவ தூதர்களின் செய்தியை பார்க்கிலும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது எந்த பகுதியும் இருக்க முடியாது. வெளிப்படுத்துதல் 14ஆம் அதிகாரத்தின் செய்தி இன்றைய உலகம் எதிர்கொள்ளும் பாவ பிரச்சனைகளை வெளிச்சம் போட்டு காட்டுவதுடன் அது எப்படி முடிவுக்கு வருகிறது என்றும் எவ்வாறு நாம் நம்மை வெற்றி பெறும் அணியுடன் இணைத்து கொள்ள முடியும் என்பதையும் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்ற அதிமுக்கியமான செய்திகள். நமது ஆண்டவர் இந்த உலகத்துக்கு திரும்ப வருவதற்கு சற்று முந்தைய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் 3 தேவதூதர்களின் செய்தியை விட நாம் உலகிற்கு அர்த்தம் கொடுக்கக்கூடிய பெரிய மற்றும் அவசரமான செய்தி வேறு எதுவாகவும் இருக்க முடியாது. நீங்கள் தெருவில் சென்று வழி போக்கர்களிடம் வேதாகமத்தில் வெளிப்படுத்துதல் 14இல் உள்ள 3 தேவதூதர்களின் செய்திகளை அறிவீர்களா என்று கேட்டால் எத்தனை பேர் அதை பற்றி அறிந்திருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள்? இந்த கேள்விக்கு வேதத்தை பிரசங்கிக்கக்கூடிய போதகர்கள் கூட எத்தனை பேர் பதில் கொடுப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இயேசு முதலாம் முறை வந்தபோது இருந்ததற்கும் இப்பொழுது 2ஆம் முறை வரப்போகும் காலத்திற்கும் எவ்வித வித்தியாசம் இருக்கப் போவதில்லை. வருகையை பற்றி தீர்க்க தரிசனங்கள் முன்னறிவிக்கப்பட்டிருந்தன. தேவதூதர்கள் வானத்தில் தோன்றி பாடினார்கள். ஆனால் எத்தனை பேர் அதில் கவனம் செலுத்தினார்கள்? உலக முக்கியத்துவம் வாய்ந்த ஏதோ ஒன்று இப்பிரபஞ்சத்தில் நடைபெற இருக்கிறது என்பதை பெரும்பாலான உலக மக்கள் அறியாமல் அதன் முடிவற்ற தன்மையில் உழன்று கொண்டிருக்கிறது. வித்தியாசம் என்னவென்றால், இயேசு 2ஆம் முறை வரும்பொழுது இப்போது இருக்கிற இவ்வுலகிற்குரிய நமது வாழ்க்கை முடிவுக்கு வரும். தொடர்ந்து இந்த செய்தியை நாம் கேட்க தேவன் கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் 3 தேவதூதர்களின் செய்தியை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். ஆண்டவரை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபத்தோடு ஒவ்வொரு நாளின் தொடரை தொடர்ந்து ஜெபத்தோடு கேட்க அருள் செய்யும்படி இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.